அனைவருக்கும் மீனூஸ் கிச்சனின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னடா இட்லியெல்லாம் எடுத்து வச்சுட்டு உட்காந்துருக்காளேன்னு பார்க்குறீங்களா? இப்போ நம்ம எப்போவுமே இட்லி செய்யும்போது இந்த மாதிரி பெரிய தட்டில் ஊற்றி எண்ணெய் தடவி நான் அந்த தட்டில் ஊற்றிருப்பேன். இப்போ இதுக்கு நம்ம சாம்பார் இட்லிக்கு நம்ம சின்ன சின்ன குழியில் பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாம்பார் இட்லி செய்கிறதுக்கு சின்ன சின்ன மினி இட்லி தட்டு நம்மள்கிட்ட இல்லைன்னா நம்ம அதுக்கு ஒரு ஐடியா பண்ணிக்கலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் பெரிய தட்டில் ஊற்றி நமக்கு சாப்பிட்றதுக்கு எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம சின்ன இட்லி ஊற்றணும்னா இந்த மாதிரி டம்ளரில் இட்லி ஊற்றி வச்சுக்கணும். வச்சுட்டு இப்போ தான் ஊற்றிருக்கேன். நல்லா சூடாகிடுச்சு, அவிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அதை எடுத்துகிட்டு இதை நம்ம மினி இட்லியாக செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம இட்லி அவிஞ்சிருச்சு, நான் டம்ளரில் ஊற்றி வச்சுருக்கேன். இதை எடுத்துகிட்டு உங்களுக்கு மினி இட்லி செஞ்சு காமிக்கிறேன். இப்போ நம்மளோட இட்லி நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம ஓரத்தில் கத்தியை எடுத்து நம்ம நல்லா லேசாக நம்பி விட்டோம்னா அப்படி நமக்கு கேக்கெல்லாம் இப்படி கட் பண்ணுவோம், அந்த மாதிரி லேசாக எடுத்து விட்டுட்டு இந்த இட்லி நம்ம இப்படி கொட்டிட்டோம்னா சூப்பராக நமக்கு இட்லி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் இப்போ மினி ஆக்கணும்னா வீட்டில் நிறைய இட்லி தட்டாக வச்சுட்டே இருந்தால் எல்லா தட்டும் வாங்கி வச்சுக்க முடியாது இல்லையா? இப்போ நம்ம மினி இட்லி தட்டு வாங்கலை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி நம்ம ஈஸியாக செஞ்சுக்கலாம். இது இப்போ நமக்கு டம்ளர் இட்லியாக இருக்குது. இதை சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணிட்டோம்னா நமக்கு மினி இட்லி ரெடி ஆயிரும். நீங்கள் சாம்பாரில் ஊற போட்டு கூட மினி இட்லி சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்னமாக இந்த ஒரு கத்தியில் நல்லா எண்ணெய் தடவிக்கணும். எண்ணெய் தடவிட்டு இதை சின்ன சின்னமாக நம்ம இப்படி மெதுவாக கட் பண்ணிக்கிட்டால் நமக்கு மினி இட்லி சைஸுக்கு நமக்கு வந்துடும். கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் அப்படி அமுங்குற மாதிரி இருக்குது. மெதுவாக கத்தியில் நறுக்கிக்குவோம். இப்போ இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது பாருங்கள், சின்ன சின்ன மினி இட்லி மாதிரி குட்டி குட்டியாக வந்துருச்சு. இதை நீங்கள் சாம்பார் இட்லியாவோ இல்லை பொடி இட்லியாவோ இந்த மாதிரிலாம் நீங்கள் தாளிச்சிக்கலாம். இது ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் நறுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. கொஞ்சம் இட்லி ஹார்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு டக்குன்னு நறுக்க வரும். அது ரொம்ப சாஃப்டாக இருக்கா, நம்ம இட்லி எப்போவுமே சாஃப்டாக இருக்கும், உங்களுக்கே தெரியும், பார்த்துருப்பீங்க. இப்போ இது இந்த மாதிரி சின்ன சின்னமாக அந்த டம்ளரில் நம்ம ஊற்றி வச்சிட்டோம்னா குட்டி குட்டி டம்ளரில் ஊற்றிட்டு நீளமாட்டில் இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சாம்பாரில் ஊற போட்டுக்கலாம். இது இப்போ நான் பொடி இட்லி செய்ய போகிறேன், அதுக்காக தான் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சாம்பாரில் ஊற்றி கூட ஊற வச்சுக்கலாம். ரெண்டாவது நீங்கள் வெளியூருக்கு போகும்போது இந்த மாதிரி பொடியில் போட்டு பிரட்டி கொண்டு போகலாம். அப்படி இல்லை தனியாக சாம்பாரில் ஊற போட்டு சின்ன டப்பாவில் போட்டு கொண்டு போகலாம். உங்களுக்கு இடமா அடைக்காது. டப்பா பெரிய டப்பாவும் தேவையில்லை, சின்ன மினி டப்பாவிலே இதெல்லாமே வச்சுக்கலாம். இந்த மாதிரி மினி இட்லி நம்ம தட்டு இல்லாமலே நிமிஷமாக செஞ்சாச்சு. இது இப்போ நம்ம பொடி போட்டு தாளிச்சிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இட்லி நம்ம நல்லா சாஃப்டாக இருக்குது. இது மினி இட்லி மாதிரியே இருக்குது பாருங்கள். பார்க்கும்போது மினி இட்லி தட்டு இல்லைன்னு நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த மாதிரி சின்ன சின்ன இட்லியாக டம்ளரில் ஊற்றி கட் பண்ணிட்டிங்கன்னா சூப்பராக நமக்கு மினி இட்லி கிடச்சிரும். இப்போ நம்ம சாம்பார் இட்லி தான் செய்ய போகிறோம். நான் முருங்கைக்காய் சாம்பார் செஞ்சுருக்கேன். ஹோட்டல் ஸ்டைலெல்லாம் வராது, நம்ம வீட்டில் மத்தியானம் சாதத்துக்கு ஊற்றிக்கிற சாம்பார் இது. இதை இப்போ நம்ம இதில் ஊற்றிட்டோம்னா நமக்கு சூப்பரான சாம்பார் இட்லி ரெடி ஆயிடுச்சு. குட்டி குட்டியாக அன்னபூர்ணாவில் பார்த்திங்கன்னா இங்கே சின்ன சின்னதாக முருங்கைக்காய் போட்டு கொடுப்பாங்க. இந்த மாதிரி குட்டியாக இருக்கும் முருங்கைக்காய், அதில் இருக்கிறதே தெரியாது. நம்மளோட சூப்பரான சாம்பார் இட்லி அருமையாக ரெடி ஆயிடுச்சு. மினி இட்லி அதான் மெயின். மினி இட்லி தான் இப்போ நம்ம தட்டு இல்லாட்டியும் இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாங்கிறது தான் இப்போ நான் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டு காமிச்சிருக்கேன். நமக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம இட்லி சின்ன சின்ன இட்லி இதில் போட்டுக்கலாம். சின்னதாக பாருங்கள், கரெக்டாக நம்ம சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். பெரிய இட்லியை போட்டு பிசைஞ்சு சாப்பிடாம இந்த மாதிரி நம்ம போட்டு ஸ்பூன் போட்டு அழகாக சாப்பிட்லாம். நம்மளோட சூப்பரான சாம்பார் இட்லி ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் மினி இட்லி அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இதே நம்ம பொடி இட்லியாகவும் பண்ணிக்கலாம். பொடி இட்லிக்கு நான் இன்னும் சின்னமாக கட் பண்ணிக்கலாம். இது பெருசாக நறுக்கி வச்சுருக்கேன், இதெல்லாம் சின்னமாக இருக்குது. இதை இப்போ நம்ம பொடி இட்லியாக தாளிச்சிக்கலாம். இப்போ நம்மளோட பொடி இட்லி செய்கிறதுக்கு பாருங்கள், நான் அடுப்பத்தை வச்சுட்டு கடாய் காய வச்சுருக்கேன். இதில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். பொடி இட்லிக்கு சூப்பராக இருக்கும் நல்லெண்ணெய். இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு தாளிக்கிறதுக்கு சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு எடுத்துக்கேன். நம்ம பொடியில் உப்பு காரம் எல்லாமே போட்டிருக்கோம், அதனால் உப்பு காரம் எதுவும் போட வேண்டாம். இப்போ இதில் கொஞ்சம் ஒரு ஸ்பூனுக்கு அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்குவோம். இது நல்லா பொரியட்டும். நெய் போட்டுருக்கனால அப்படியே நுரைச்சிக்கிட்டே வரும். அந்த உளுந்தம்பருப்பு சிவக்கிறதே தெரியாது நமக்கு, நுரைச்சிட்டே வந்துச்சுன்னா. அந்த
அதாவது மினி இட்லி தட்டு இல்லைங்கிறதுக்கு நான் வந்து இப்போ செஞ்சு காமிச்சேன். அதையே வந்து 2 டிஷ்ஷாகவும் பண்ணியாச்சு. சாம்பார் இட்லியாகவும் போட்டாச்சு, பொடி இட்லியாகவும் போட்டாச்சு. இந்த மாதிரி டம்ளரில் ஊற்றிட்டு நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு பிள்ளைங்களுக்கு கூட நமக்கு வந்து ஸ்கூலுக்கு இந்த மாதிரி கொடுத்து விடலாம். பெரிய பெரிய இட்லியாக வச்சு கொடுக்காம சின்ன சின்ன இட்லியாக கட் பண்ணி கொடுக்கலாம். இப்போ இந்த கருவேப்பிலையில் போட்டுக்குவோம். போட்டுட்டு நம்ம இந்த எடுத்து வச்சுருக்க சின்ன இட்லி இதில் சேர்த்துக்குவோம். இட்லியை நல்லா கம்மி பண்ணிவிட்டு இது வந்து நான் இட்லி பொடி நம்ம வீட்டில் செஞ்ச பொடி. உங்களுக்கு காரம் எவ்வளோ பிடிக்குமோ அந்தளவுக்கு சேர்த்து போட்டுக்கோங்க. நான் பருப்பு ஜாஸ்தியாக சேர்த்துருக்கேன், காரம் வந்து கம்மியாக தான் இருக்கும். அதனால் கொஞ்சமாக ஒரு 3 ஸ்பூன் போல் சேர்த்துக்கிறேன் இட்லி பொடி. நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம எடுத்துக்கலாம். கொஞ்சம் சட்டியில் பிடிக்கிற மாதிரி தான் வரும். நம்மளோட சூப்பரான மினி இட்லியில் செஞ்ச பொடி இட்லி ரெடி ஆகிடுச்சு. அதுமாதிரி சாம்பார் இட்லியும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இன்னும் பிடிக்குதுன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெயோ இல்லை நெய்யோ சேர்த்துக்கலாம். பொடி உங்கள் தேவைக்கு தகுந்த அளவு பார்த்து போட்டுக்கலாம். சூப்பரான நம்மளோட மினி இட்லியில் பொடி இட்லி சாம்பார் இட்லி ரெடி. இப்போ நம்ம வேறு பவுலில் மாற்றிக்கலாம். பாருங்கள் நல்லா கச்சி மிச்சியாக தான் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு வச்சு கொடுத்து விட்டிங்கன்னா அழகாக எல்லா பிள்ளைகளுமே விரும்பி சாப்பிடுவாங்க. இதை எப்போவுமே பெருசாக இருக்கிறத சின்னதாக இருக்குது அழகாக இருக்கும், பார்க்கவும் நல்லாயிருக்கும், பிள்ளைங்களுக்கு சாப்பிடவும் பிடிக்கும். இப்போ நம்ம பவுலில் மாற்றிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சாம்பார் இட்லி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அது பேர் நம்மளோட பொடி இட்லியும் அதாவது மினி இட்லி இன்னும் சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி சின்ன டம்ளரில் ஊற்றி இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மினி இட்லி ரெடி ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அனைவருக்கும் நன்றி. நம்மளோட இட்லி பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக அப்படி பஞ்சு பஞ்சாக இருக்குது பாருங்கள். நம்ம இட்லி எப்படி செஞ்சாலும் சூப்பராக இருக்கும். சாம்பார் இட்லி பொடி இட்லி பாருங்கள். இது அப்படியே சாப்பிட்டு பார்த்தலாம் சூப்பரான நம்மளோட சாம்பாரில் ஊறி சூப்பராக இருக்குது பாருங்கள் இட்லி. சூப்பராக ஊறிடுச்சுங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.